சனாதன ஹிந்து தர்மத்தில் ஷண் மார்க்கம் அப்படிங்கிறது சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரியம். இந்த 6 மார்க்கத்துக்கும் ஒரு இணைப்பு, ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது முருகப்பெருமானை எடுத்துக்கலாம், கௌமாரத்தை எடுத்துக்கலாம். எப்படி அது முருகனை வச்சு நாம் இந்த 5 மார்க்கத்தையும் நாம் இந்த 6வது மார்க்கத்தை வச்சு இணைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். முருகப்பெருமான் யார்? சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து வர்ற அக்னியில் உருவானதான் நம்ம ஆறுமுகம், ஷண்முகமான முருகப்பெருமான். 6 குழந்தைகளாக பிறந்து 6ம் இணைந்து ஒரே முருகனாக வந்த இந்த தெய்வீக குழந்தை. அப்போ முருகனோட தந்தையார் யார்? சிவபெருமான். தாயார் பார்வதி தேவி. அக்னியால் உருவானனால அக்னி தத்துவம் முருகப்பெருமானில் அதிகமாக காணப்படுது. இப்போது அக்னியோட அம்சம் அப்படின்னு பார்த்தா, அதாவது அக்னியோட ரூபம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம சூரிய பகவானை சொல்வோம். அப்போது சூரியன் சூரிய பகவான் வந்து அக்னி தத்துவம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சூரிய பகவானின் கிருபை முருகப்பெருமான் மீது அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அக்னி தத்துவம் இவரிடம் இருக்கிறனால. சரி, இப்போது விநாயகர் யார்? முருகப்பெருமானின் சகோதரன். இப்போ நம்ம 4 பேர்த்த இணைச்சிட்டோம். முருகப்பெருமான் அவர் தான் கௌமாரம், இந்த இவர் தான் லிங்க்கு. சைவம், சௌரியம் சூரிய பகவான், பார்வதி தேவி சாக்தம், விநாயகர் கானபத்தியம். இப்போது மீதி இருக்கிறது வைணவம். இப்போது வைணவத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தா 2 வகையில் லிங்க் ஏற்படுது. ஒன்று வந்து விஷ்ணுவோட தங்கை தான் பார்வதி தேவி, அவங்க தான் சிவனை திருமணம் செய்கிறாங்க. அப்போது முருகப்பெருமானோட தாய் மாமா தான் மகாவிஷ்ணு. சரிங்களா? இன்னொரு இது, முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள். தேவயானை, அவங்கள தேவசேனான்ட்டு சொல்லுவாங்க, தேவயானை. இன்னொருத்தங்க வள்ளி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணுவோட 2 கண்ணீர் துளிகள் தான் அவரோட மகள்களாக அமிர்தவல்லி, சுந்தரவல்லிங்க பேரில் வராங்க. அவங்க தான் இந்த அமிர்தவல்லி, சுந்தரவல்லி தான் பிற்காலத்தில் இந்திரனின் மகள் தேவயானையாகவும் ஒரு குரவனின் மகளான வள்ளியாகவும் உருவெடுத்து வந்து முருகப்பெருமானை திருமணம் செய்கிறாங்க. அப்போது தாய் மாமா மட்டும் இல்லை, மாமனாரும் கூட மகாவிஷ்ணு யாருக்கு? நம்ம முருகப்பெருமானுக்கு. அப்போது வைணவ குலத்து மக்கள் தாராளமாக தன் வீட்டு மருமகனான முருகப்பெருமானை வழிபடணும். ஸோ அதனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கௌமாரம் என்கிற குமாரரை வழிபடும், அந்த முருகப்பெருமானை வழிபடும் இந்த கௌமார மார்க்கம் சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், சௌரியம் என்கிற பிற 5 மார்க்கத்துக்குமான இணைப்பு, லிங்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். வணக்கம்.